நம்ம லட்சுமி இருந்துட்டு இப்போ இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாடி இலக்கியா இந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த அஞ்சலி வந்து போனா இதுக்கப்புறமும் திருந்துற மாரி இல்ல. அவ போட்டிருக்க பிளான் வந்து போனா இப்போ எல்லாரோட தலையும் வந்து போனா பிச்சு எரியிற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போனா இப்போ அவ வந்து பேசிட்டு போயிருக்கா அவங்க அம்மா கூட. அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போனா எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பிளான வந்து போனா இப்போ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அஞ்சலி வந்துட்டு கார்த்திக்கோட போய் சேர்றதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுறது. அப்படி இல்ல அப்படின்னா, கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை ஏத்துக்க சொல்றது. அப்படின்ற மாரி 2 விஷயம் இருக்கு. அந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லட்சுமி இருந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி, இலக்கியாவ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இத கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா, அ நம்ம இவங்க அதாவது கௌதமும், இலக்கியாவும் ஏற்கனவே அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, அஞ்சலி ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல மகாராணி கணக்கா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தா. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ திருந்தல. இப்போ பிச்சைக்காரியாகி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடந்து போற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவ ஒரு கொஞ்சம் இதாயிட்டா. அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட எதையுமே புரிஞ்சுக்கல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரப்போஸ் பண்ண போற விஷயத்துல அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, பிரியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரப்போஸ் பண்ண போற அந்த ஒரு சமயம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது 2 பேரும் லவ்வர்ஸா மாறிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி பார்த்தா கண்டிப்பா பயங்கர ஷாக் ஆவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அதாவது பிரியா மேல வந்து பார்த்தீங்கன்னா, பொறாமப்பட்டு, கார்த்திக்க எப்புட்றா வந்து பார்த்தீங்கன்னா அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அவளோட மனச மாத்திக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சாங்க. ஆனா, இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் நினைச்சது எல்லாமே பக்காவா நடந்துட்டு இருக்கு. ஆனா கூடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதாவது இவளோட மைண்டுக்குள்ள அப்படி என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொத்து பத்திரத்தில கையெழுத்து வாங்கி குடுத்துட்டாங்க. இன்னும் கார்த்திக் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்து பத்திரத்தில கையெழுத்து போடாம இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்த வச்சு தான் இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கா. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து பிச்சைக்காரங்க இல்ல. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோடீஸ்வரங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடி, 2000 கோடி தான் நம்மளோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவங்க அம்மா கிட்ட இந்த சிந்தாமணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிருக்கா. அந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க லட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இலக்கியா பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய நல்ல வழிக்கு கொண்டு வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா, இப்படிலாம் இவ பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி இப்படிலாம் போயிட்டு இருக்கு. சரி ஓகே தான். ஆனா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் திருந்துவாளா அப்படின்னு கேட்டா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா திருந்துறவளா இருந்தா எப்பவோ திருந்திருக்கணும். ஆனா இங்க திருந்தறதுக்கு ஒரு சான்ஸே இல்லாத மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. அதுலயும் நம்ம இலக்கியா வந்துட்டு இந்த அஞ்சலி இனிமேலும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அடுத்ததா அஞ்சலியா உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.